மங்களகரமாக மஞ்சளிலிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சளை பற்றி பேசியிருந்தார். என்னையும் மக்களையும் பிரிப்பதற்காக பல சூழ்ச்சிக்காரர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். பெயர் அளவிற்கு மட்டும் பெரியாரையும் அண்ணாவையும் பயன்படுத்தி கொண்டு அவருடைய பெயர்களை வைத்து கொண்டு கொள்ளையடிப்பது தான் திமுக வேலை அப்படின்னு நேரடியாக பேசிவிட்டார். ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம், கல்வி கடனை முழுவதுமாக ரத்து செய்வோம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிலாம் சொல்கிறீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா எதுக்குங்க தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட பள்ளிகளை மூடணும்? திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தி அப்படின்னு பேசியிருந்தார். மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நேற்று ஈரோட்டில் மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த மக்கள் சந்திப்பானது பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் தாவேகாவுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்டு பல்வேறு அரசியலை பேசியிருந்தார். குறிப்பாக திமுகவை நார் நாராக கிழித்திருப்பது இன்னைக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தை மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் வட்டாரத்திலும் ஒரு பெரிய அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது தான் கூற வேண்டும். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் டோல்கேட் அருகே இந்த மக்கள் சந்திப்பானது நடைபெற்றது. காலை 11:30 மணி அளவுக்கு அந்த இடத்திற்கு வந்தார். வந்த உடனே நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்துவிட்டு நேரடியாக தனது பிரச்சார வாகனத்தில் ஏறி மக்களை பார்த்து பேச ஆரம்பித்தார். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா மங்களகரமாக மஞ்சளிலிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சளை பற்றி பேசியிருந்தார். பொதுவாக நம்ம மக்கள்லாம் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் மஞ்சள். ஸோ நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த மஞ்சள் என்பது நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடியது. அதனை தொடர்ந்து நம்ம கட்சி வர்ண கொடியிலையும் மஞ்சள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஸோ ஆரம்பத்திலேயே மஞ்சளை போட்டு அப்படி பக்காவாக ரூட்டை கிளப்பிட்டாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் மிக ஆரவாரத்துடன் கைதட்டி அவருடைய பேச்சை ரசித்து கேட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் மிக பிரதான விவசாய ஆறாக ஓடக்கூடிய பவானி ஆற்றில் குறுக்காக இருக்கக்கூடிய அந்த காளிங்கராயன் அணையை பற்றி பேசினார். காளிங்கராயன் அணை என்பது விவசாய பாசத்திற்காகவும் குடிநீர் தேவைகளுக்காகவும் தான் நோக்கத்துடன் கட்டப்பட்டது. அப்படி அந்த அணைகள் கட்டுக்கொண்டிருக்கும் பொழுது காளிங்கராயன் அவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இது வரலாற்றில் சொன்னதாக விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அம்மா சொன்னாங்களாம், மகனே காளிங்கா, தயிர் விற்ற காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்கு, மோர் விற்ற காசு முகடு வரைக்கும் இருக்கு, மக்களுக்கு தேவையான இந்த குடிநீர் பிரச்சனையும் விவசாயத்திற்காக இந்த அணையை கட்டுடா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க காளிங்கருடைய அம்மா. அதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். பெத்த அம்மா கொடுக்குற சப்போர்ட்டோட வேற என்னங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பேசியிருந்தார். அது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை சிறப்புமிக்க ஒரு பேச்சாக இருந்ததாக பார்த்தார்கள். என்னையும் மக்களையும் பிரிப்பதற்காக பல சூழ்ச்சிக்காரர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். பிரச்சார பயணங்கள் இருந்தாலும் சரி, இடையூறுகள், அங்கே இருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள், இப்படி பல இடங்களில் இந்த தாவேகாவுடைய சூழ்ச்சி பண்ணி மக்களுக்கும் விஜய்க்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்கு பல சூழ்ச்சியாளர்கள்லாம் சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தார். நான் ஒன்றும் தாவேகா ஆரம்பித்ததுக்கு பிறகு மக்களை சந்திக்கலை. 10 வயது முதலே நான் சினிமாவில் நடிக்க வந்துட்டேன். 10 வயதிலிருந்தே மக்களுக்கு எனக்கான உறவு இருக்குது. 33 ஆண்டுகளாக எனக்கும் மக்களுக்கும் உறவு இருக்கிறது. இது சாதாரண நீங்கள் நினச்சா பிரிக்க முடியாது அப்படின்னு சூழ்ச்சியாளர்களுக்கு மிக தெளிவாக பேசியிருந்தார். ஸோ இதையெல்லாம் தாண்டி அந்த ஈரோடு மாவட்டத்தை ஒரு மிக முக்கியமான ஒரு நபரை பற்றி பேசியிருந்தார். என்ன அப்படின்னாக்கா, ஈரோட்டின் கடப்பாறை, சமூக நீதியுடைய போர்வாள் என சொல்லப்படக்கூடிய தந்தை பெரியார் பற்றி பேசியிருந்தார். சமூக நீதிக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் உழைத்திட்ட, பெண்களுக்காக வாதிட்ட பெரியார் அவர்களை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கொள்கை வழி நாங்கள் பின்பற்றுகின்றோம். அதே போல் இவங்க அண்ணா பெரியார்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், யாருமே உரிமை கொண்டாட முடியாது, அவர்களெல்லாம் ஒரு பொது சொத்து, தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான தலைவர்கள், நாங்கள் அவருடைய கொள்கையை உண்மையாக ஏற்றுக்கொண்டு நேசித்து அதன்படி நாங்கள் நடக்கிறோம். ஆனால் பெரியார் கொள்கையும் அண்ணா கொள்கையும் ஏற்றுக்கொண்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி என்ன செய்திருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு. அதில் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, பெயர் அளவிற்கு மட்டும் பெரியாரையும் அண்ணாவையும் பயன்படுத்தி கொண்டு அவருடைய பெயர்களை வைத்து கொண்டு கொள்ளையடிப்பது தான் திமுக வேலை அப்படின்னு நேரடியாக பேசிவிட்டார். கிட்டத்தட்ட 31 நிமிடம் பேசியிருக்காரு. அனல் பறக்கிற பேச்சு. குறிப்பாக திமுகவை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். கடுமையாக தாக்கினா மக்களுடைய கோபங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் இவர் வாயிலாக அது வந்திருக்குன்றதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு பார்க்கலாம், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றி பேசியிருக்கிறாரு, விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க பேசியிருக்கிறாரு, பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கிறாரு, ஸோ தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது பற்றி பேசியிருக்காரு, கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குறதா, இப்படி மக்களுடைய பிரச்சனையாகத்தான் நேற்று திமுகவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஸோ இது இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் கட்சியெல்லாம் வியந்து பார்க்குறாங்க. ஏன்னா கடந்த கால நிகழ்வில் கரூர் சம்பவத்தில் பார்த்தோம்னாக்கா பல பேர் பல விமர்சனம்லாம் பண்ணாங்க, பல அபாண்டமான சொற்கள் அள்ளி போட்டாங்க, பழியெல்லாம் வீசினாங்க. ஆனால் அதன் பிறகும் செல்லக்கூடிய இடமெல்லாம் விஜய் அவர்களுக்கு சாறை சாரியாக கூட்டம் கூட்டமாக மக்கள் ஆதரவு கொடுத்தை பார்த்து வருவது,
அவர்களால் வயிற்று எரிச்சல் தாங்க முடியவில்லை. என்னடா இது இவ்வளோ ஒண்ணு விமர்சனம் பண்ணியும் மக்கள் எப்புட்றா இவ்வளோ கூட்டம் வருதே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எல்லாம் இன்னைக்கு வாய மூடிக்கொண்டு, ஆமா இவர் சொல்றது உண்மதான். நம்ம தான் தெரியாம பேசிட்டோம் போல இருக்கு. உண்மையிலேயே விஜய் ஒரு நல்ல அரசியல் தான் செய்றாருங்கிறதுன்ற ஒரு மாற்றத்தை உணர்ந்திருக்கிறார்கள். கவர்மெண்ட் நடத்துகின்றனரா அல்லது கண்காட்சி நடத்துகின்றனரா அப்படிங்கிற மாரிலாம் கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம். கல்வி கடனை முழுவதுமாக ரத்து செய்வோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிலாம் சொல்றீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா எதுக்குங்க தமிழ்நாட்டுல 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள மூடணும்? அப்படின்னு புள்ளி விவரத்தோட கேட்டிருக்காரு. நீங்க ஆட்சின்ற பேர்ல ஆட்சிய நடத்துறீங்க. வள்ளுவர் கோட்டத்துல காட்டக்கூடிய அக்கறை ஏன் விவசாயியோட மத்தியில காட்ட மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு தீவிரமா பேசியிருந்தாரு. குறிப்பா அதுல என்ன அப்படின்னாக்கா, இந்த அரசு வெற்று விளம்பரம் தேடுவதை விட, மக்களுக்கு உண்மையான, நேர்மையான செய்ய வேண்டியதை செஞ்சா, நாங்க ஏங்க விமர்சனம் செய்ய போறோம்? நாங்க ஏங்க உங்கள கேள்வி கேட்க போறோம்? அப்படின்னு சீறி பாய்ந்து சொன்னாரு. கடந்த காலங்கள்ல மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், திமுகவை கடுமையாக ஒரு வார்த்தையில சொல்லி பயன்படுத்தி வந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டிற்கு எப்போதுமே தீமை செய்யக்கூடிய திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு 2 பேரும் தங்களுடைய பிரச்சார வார்த்தைகளாக அத பயன்படுத்தி வந்தனர். அப்ப வந்து விஜய் யோசிப்பாராம், ஏன் திமுகவை இவர்கள் கடுமையாக பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஐயத்துல, ஒரு சந்தேகத்துல இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்பதான் எனக்கு தெரியுது, உண்மையிலே தமிழ்நாட்டிற்கு இந்த திமுக என்ன தீய சக்தி செய்து கொண்டிருக்கிறது, தீய செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், எம்ஜிஆர், ஜெயலலிதா சொன்ன வார்த்தையில் நான் சொல்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு 3 முறை முழக்கமிட்டு அந்த வார்த்தைய பயன்படுத்தினார். இது அங்க தொண்டர்கள் மத்தியில மிகுந்த ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்தியது. திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி அப்படின்னு பேசியிருந்தார். ஸோ இன்னைக்கு 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு தீய சக்தி, இன்னொன்னு தூய சக்தி. அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி பேசியிருந்தாரு. அது ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து குறிப்பா நம்ம பேசணும்னாக்கா, அண்மையில தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது, "என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்றீங்க" அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் பேசியிருந்தாரு. அதை குறிப்பிட்டு நேத்து நடந்த பொதுக்கூட்டத்தில பேசினாரு. என்ன அப்படின்னாக்கா, இவரு பேசினா மட்டும் பஞ்ச் டயலாக் இல்ல. நான் பேசினா சினிமா டயலாக், பஞ்ச் டயலாக்ன்றாங்க. அப்ப இவரு பேசுனது என்ன? சிலப்பதிகாரத்துலருந்து எடுத்த சொல்லா? அப்படின்னு கேட்டாரு. என்னான்னா, நீங்க எல்லாம் அந்த மக்களுக்கிட்ட பஞ்ச் டயலாக் பேசுறதுலாம் எடுபடாது சிஎம் சார். உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்றேன்னு. ஆனா நான் சொல்றேன், ஒன்றிய அரசும், மாநில அரசும் முதல்ல இந்த விஜயோட கேரக்டர புரிஞ்சுக்கிங்க சார் அப்படின்னு சொல்லி தெளிவா பேசியிருந்தாரு. 2026ல 2 பேருக்கு தான் சார் போட்டி. களத்தில சந்திப்போம் சார். வாங்க சார். வெற்றி பெறுவோம் சார் அப்படின்னு சொல்லி மிக ஆக்ரோஷமாக தனது உரையை நிகழ்த்தினார். இது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிற மாரி மற்ற செய்தித்தாள்கள் வந்தாலும், ஆனால் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் தெளிவோட பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டிற்கு தேவையானதான் பேசியிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் ஊடகங்கள்ல பேசக்கூடிய நிலை இருக்கிறது நம்ம காண முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு கே.எஸ். செங்கோட்டையன் அவர்கள் அந்த உரை நிகழ்த்திய முடித்த பிறகு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய செங்கோலை வந்து பரிசாக கொடுத்தார். ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னாக்கா, நேற்று சென்னையில சிவானந்தா சாலையில 2000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அவங்கள வந்து போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து பல இடங்கள விடக்கூடிய நிலையை நம்ம பார்த்தோம். என்ன அந்த செவிலியர் போராட்டம் அப்படின்னாக்கா, கடந்த 2015, 19 ஆண்டுகள்ல ஒ ஒப்பந்த அடிப்படையில பணியாற்றக்கூடிய பல்வேறு செவிலியர்கள்லாம் வந்து ஒரு தேர்வு, அதாவது மருத்துவ தேர்வு ஆணையம் மூலமாக அவர்களுக்கு ஒரு தேர்வு நடத்தப்பட்டு, அதில வந்து தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யப்படும்னு சொல்லி கிட்டத்தட்ட எத்தன ஆண்டுகள் இருக்குது? 2015லேருந்து இப்போ பாருங்க 2025 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இதுவரையிலும் எந்த ஆட்சியாளரும் அவளை பணி நிரந்தரம் செய்யவில்லை. இந்த நிலையில தான் கடந்த 2021ல ஆட்சிக்கு வந்த திமுக என்ன சொன்னுச்சுனாக்கா, நாங்க ஆட்சிக்கு வரும்பொழுது உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி செவிலியர்களுக்கு வாக்குறுதி குடுத்தாங்க. வாக்குறுதி குடுத்ததுல அவங்க எத நிறைவேத்திருக்கிறாங்க? அதோட தான் இதுவும். குடுத்த வாக்குறுதியை இதுவரையிலும் நிறைவேற்றவில்லை. ஆட்சி முடிவதற்கு இன்னும் 4, 5 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த நிலையில 4 ஆண்டுகளாக அந்த செவிலியர்கள் பல இடங்கள்ல பல போராட்டங்கள பண்ணி பார்த்துட்டாங்க. எந்தவித நடவடிக்கையுமே இல்ல. ஆரம்பத்தில அவங்களுக்கு ஒரு ரூ. 7,000 தான் சம்பளம் குடுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக போராடி இப்ப தான் ஒரு 15,000, 16,000த்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில அந்த தொகுப்பூதியத்திலிருந்து எங்களுக்கு விடுவித்து, எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். எங்களுக்கு மற்ற செவிலியர்கள் போல எங்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும். இதை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துவது அப்படிங்கிற மாரி ஒரு கோரிக்கையை முன்வைத்து தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டாங்க. நம்ம அரசு தான் பார்க்கலாமே, போராடுறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சாக்கு போக்கு சொல்லி அந்த நேரத்தில அவன் அவன அனுப்பிச்சு விட்டுட்டு, இவங்க அடுத்தது வந்து போயிடுவாங்க. இப்படி பல போராட்டங்களை அவர் சந்தித்து அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, வெறுத்து போயிட்டாங்க.
சரி இன்னும் ஆட்சி முடிவதற்கு இன்னும் 3, 4 மாசம் தான் இருக்கு. இனிமேல் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நேத்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஒன்று திரண்டு நம்ம சென்னை சிவானந்த சாலையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. காலையில நடந்த போராட்டம் ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. உடனடியாக போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க, அப்புறப்படுத்தி வலுக்கட்டாயமா கைது செய்து, நேரா கொண்டு கிளாம்பாக்கத்துல இறக்கிட்டாங்க. இந்த பக்கம்னா அப்படி பூந்தமல்லி, மீதி பேர்லாம் கிளாம்பாக்கத்துல இறக்குனாக்க, அவங்க அப்படியே எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க பஸ்ஸ புடிச்சுன்னு சொல்லி, அங்க இறக்கி விட்டாங்க. ஆனா, அங்க இருக்கக்கூடிய அந்த செவிலியர்கள் என்ன பண்ணாங்க, திடீர்னு அந்த கிளாம்பாக்கத்திலேயே உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, இன்னைக்கு குடும்பத்தை விட்டுட்டு, பிள்ளைங்க, குழந்தைங்க, கணவன்மார்கள் இப்படி எல்லாருமே விட்டுட்டு, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வந்து சென்னை நோக்கி வராங்க. அவளை அலங்கோலித்து, அப்புறம் தரேன், இப்புறம் தரேன்னு சொல்லி, இப்படி வந்து அவங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் செய்றேன்னு சொல்லி ஏமாற்றி விட்டு, இன்னைக்கு அவர்கள வந்து அதோகதியில விட்டுட்டாங்க. ஸோ, இன்னைக்கு அங்க கிளாம்பாக்கத்தில நடந்த போராட்டத்த பார்த்த உடனே, தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் உள்ளிட்ட பல நிர்வாகிகள்லாம் போய் நேரடியாக அவர சந்தித்து, தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்து வந்திருக்கிறாங்க. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கான நிரந்தர தீர்வு காணப்படும். ஸோ, உங்களுடைய போராட்டத்திற்கும், உங்களுடைய குரலாக தமிழக வெற்றி கழகம் ஒலிக்கும் என அங்க வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கலந்து கொண்டு, அவர்களுக்கு ஆதரவாக பேசி வருவதை நம்ம பார்த்தோம். இப்படி தொடர்ச்சியாக இந்த அரசு என்பது பல துறைகள்ல ஒரு பக்கம் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம், பென்ஷன்லாம் அங்க குடுப்போம். இந்த பக்கம் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு குடுப்போம். செவிலியர்கள வந்து பணி நிரந்தரம் செய்வோம். அர எந்த பள்ளியில ஆசிரியர்கள் பற்றாக்குறையா இருக்கோ அவங்கள வந்து நிரப்புவோம். கல்விக் கடனை ரத்து பண்ணுவோம். இப்படி பல வாக்குறுதிகள அள்ளி தெளிச்சு வீசி விட்டுட்டு, இன்னைக்கு எல்லார் நெத்தியிலும் ராமத்தை போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான கதை. பெயரளவிற்கு மக்களை ஏமாற்றி, ஓட்டை வாங்கி ஜெயித்துட்டு, இன்னைக்கு அவருடைய பிரச்சனையும், அவருடைய வலிகளையும் புரிந்து கொள்ளாமல், இவங்க அடுத்த எலக்ஷனுக்கு என்னென்ன செய்யலாம், வேற என்ன மாரியான ஆசைகள தூண்டலாம் அப்படிங்கிற பிளான போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த துறை அமைச்சர் சுப்பிரமணியன போய் பலமுறை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அவர் இது வந்து பார்க்குறேன், செய்றேன்னு சொல்லுவாரே தவிர, இதுவரையிலும் அவர்கள கூப்பிட்டு நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தல அப்படிங்கிற மாரி குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறந்தது. எல்லாத்துலயுமே கல்வியில, பொருளாதாரத்தில, நிதியில, தொழிற்சாலையில, சட்ட ஒழுங்கு பாதுகாப்புல, சுகாதாரத்தில எல்லாத்துலயும் தமிழ்நாடு அப்புறம் ஏன் இவங்கலாம் போராட்டம் பண்றாங்க? தினந்தோறும் போராட்டம். ஆசிரியர்கள் போராட்டம், இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம், இப்படி நாள்தோறும் இந்த போராட்டங்கள் என்பது இந்த ஆட்சியில் நடந்து கொண்ட வண்ணம் தான் இருக்கின்றன. ஸோ, இதற்கெல்லாம் முடிவு வரும் என்றால், புதியதொரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்தால்தான் அனைத்து மக்களுக்குமான, அனைத்து அரசு ஊழியர்களுக்குமான ஆட்சி அமையும் என நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ, மக்களே இன்னைக்கு நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம். நாளைக்கு மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.